எத்தனை ஆயிரம் பேர் சுத்தி இருந்தாலும் கணவனுக்கு ஒண்ணுன்னா முதல்ல துடிதுடித்து போறது மனைவியா தான் இருக்கும். என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களா? அப்ப அந்த ஸ்டோரிய கேளுங்க. பார்க்கடல கடைஞ்சப்போ அதுல ஆழக்கால விஷயம் வெளியில வருது. இத பார்த்த 30 முக்கோடி தேவர்களும், அசுரர்களும், முனிவர்களும் பயந்து போயிறாங்க. ஆழக்கால விஷயத்துல இருந்து எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சிவபெருமான்ட்ட வந்து நிக்கிறாங்க. நம்ம ஆளு தான் தாயுமானவர் இல்லையா? அந்த விஷயத்த நான் குடித்து உங்க எல்லாத்தையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த எடுத்து அருந்த போறாரு சிவபெருமான். இதை பார்த்த 30 முக்கோடி தேவர்களும், மற்ற கடவுள்களும், முனிவர்களும், அசுரர்களும் வேண்டி நிக்கிறாங்க. சிவபெருமான் இதை குடித்து நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு இதயம் மட்டும் என்ன நினைக்குதுன்னா, இதை இவர் குடிச்சாருன்னா இவருக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அங்கிருந்து ஓடி வராங்க. சிவபெருமான் அந்த ஆழக்கால விஷயத்தை குடிக்கிறாரு. அந்த விஷயம் உடலுக்குள்ள இறங்குறதுக்குள்ள தன் கையால அவரோட கழுத்துல அதை நிப்பாட்டிறாங்க. அவங்க தான் மனைவியான பார்வதி தேவி. அந்த ஆழக்கால விஷயம் உடல்ல இறங்காம கழுத்திலே நின்று நீலகண்டனா ஆனாரு சிவபெருமான். 30 முக்கோடி தேவர்களும், அரக்கர்களும், முனிவர்களும், அசுரர்களும் நம்மள சிவபெருமான் காப்பாத்துவாரு அப்படின்னு வேண்டி நின்றப்ப அவருக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு பதறி போய் ஓடி வந்தவங்க தான் மனைவியான பார்வதி தேவி. அதனால எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் கணவனுக்கு ஒண்ணுன்னா முதல்ல துடிதுடித்து போறது மனைவியா தான் இருக்கும். இதை நீங்க அக்ரி பண்றீங்கன்னா கமெண்ட்ல அக்ரின்னு டைப் பண்ணுங்க. இதை கட்டாயம் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்பே சிவம்.